தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பாஜக வளர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டிலேன்னு தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இப்ப இந்த தொகுதியில பார்க்கும்போது பாமகவுக்கும் அங்க ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு. இந்த கூட்டணி இதுல வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? இதுல இல்ல பாஜக களம் இறங்குவதற்கோ அல்லது பாமகவை களம் இறக்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா பாஜக வந்து கூட்டணி கட்சியான பாமகவுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அந்த ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் ஒண்ணு நடந்தது. பாஜக வந்து உண்மையிலேயே வளர்ந்து விட்டது அப்படின்ற எண்ணத்தை கொடுத்தது அந்த தேர்தல் தான் சொல்லலாம். காரணம் என்னன்னா, திமுக அதுல 51% வாக்கு வாங்கி ஜெயிச்சிருச்சு, மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதிமுக கொஞ்சம் வந்து 30% வரைக்கும் வந்தது. பட் அங்கே நாம் தமிழர் ஒரு 7.6 எடுத்தாலும் பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் யாரும் நோட் பண்ணாம விட்டுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். காரணம், அங்க தமாகவுக்கு சைக்கிள் சின்னத்துல தமாகவுக்கு ஆதரவு கொடுத்தது பாஜக. அங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் நின்று 7% வாக்கு வரைக்கும், அதுவும் ஒரு இடைத்தேர்தலில் வென்றது. சோ அங்க தமாகவுடைய ஜெனரலான ஓட் பேங்க் என்ன அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சோ பாஜக ஆதரவு பெற்ற ஒரு கட்சி 7% வருது. போன முறை உள்ளத சொல்றாரு ஈரோடு போன முறை உள்ளதுக்கு. அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சிக்கு தன்னுடைய யுவராஜ் சொல்றாரு. முதல்ல பொது தேர்தல் இல்ல, யுவராஜ் நின்னது அடுத்தது இடைத்தேர்தல் தான். அப்புறம் தான் இடைத்தேர்தல் தான் சொல்றேன். இடைத்தேர்தல்ல தமாக நிக்கல, இடைத்தேர்தல் அதிமுக தான் இருந்துச்சு. தமிழ் மாநில காங்கிரசுக்கு பாஜக ஆதரவு தெரிவிச்சிருந்துச்சு சார். அப்போ சைக்கிள் சின்னத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் 4வது இடம் பெற்றது, 7% வாக்கு வங்கி வாங்கியிருந்தது. எந்த முறைன்னு கேக்குறாங்க விக்னேஷ். ஈரோடு கிழக்குல எந்த வருடம் போது சொல்றீங்க நீங்க? இடைத்தேர்தல் நடந்ததுல மேடம், இடைத்தேர்தல் அதிமுக நின்னுச்சு சார். தமாக எங்க நின்னுச்சு? அதிமுக தானே நின்னாங்க, கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க. அண்ட் பாஜக சார்பாக பாஜக வந்து அங்க அதிமுக நேரடியாக ஆதரவு அளிக்கல, பல குழப்பங்கள் நடந்தது. ஓபிஎஸ் வந்து இங்க பாஜக ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் என்டிஏ சார்பாக நின்றது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தான். அங்கே அவர்கள் 7% ஓட்டு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்கல சார். நிக்கல விக்னேஷ், தவறா சொல்றீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் அங்க நிக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் எங்க இருந்துச்சு? கிழக்கு இடைத்தேர்தல்ல நிக்கல. அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணாரு அதிமுகக்கு. நீங்க சொல்ற குழப்பங்கள்லாம் நடந்தது அங்க. ஆனா அதிமுக அந்த கூட்டணி சார்பா நின்னது அதிமுக தான். பட் அவங்களுடைய வாக்கு பர்சன்ட் அப்படின்றது வந்து அங்க ப்ராப்பரா தான் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதனால இங்க நான் சொல்றேன், பாமகவை நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த விழுப்புரம் தொகுதி தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா பாமக கிட்டத்தட்ட 16% வாக்கு வாங்கியிருக்கு. சார் சொன்ன மாதிரி அந்த தொகுதியிலும் வந்து சட்டமன்ற தேர்தல் ரீதியா நீங்க அணுகுனீங்கனாலும் பாமகவும் அதிமுகவும் ஒருவேளை அந்த என்டிஏ கூட்டணி கடந்த தேர்தலில் இருந்த என்டிஏ கூட்டணியே இருந்திருந்தால் திமுகவை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த முறை பாஜக அந்த ரிஸ்க் எடுக்காம பாமகவுக்கு தான் அது தள்ளிவிடும். ஏனென்றால் ஆல்ரெடி அங்க பாமகவுடைய வாக்கு வங்கி, வன்னியருக்கான வாக்கு வங்கி அப்படின்றது நிறைய இருக்கிறதால பாஜக பெரிய ரிஸ்க் எடுக்காம பாமக பக்கம் தான் தள்ளிவிடும். சோ இது பெனிஃபிட் அப்படின்னு வந்தாலும் அது பாஜகவுடைய என்டிஏவோட வாக்கு வங்கியா காமிக்கப்படும். இல்லை இழந்தாலும் அந்த தொகுதியை வந்து படுதோல்வி அடைந்தாலும் அது பாமக மேலான ரிஸ்காக தான் இருக்கப்படும். சோ பாஜக நேரடியாக இங்க ரிஸ்க் எடுக்காம கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிறது தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதிமுகவும் அந்த ரிஸ்க் எடுக்கலாம், தேமுதிகவுக்கு அங்கே ஒதுக்கலாம். பட் ஒதுக்க மாட்டாங்க. அதிமுக தான் நேரடியாக நிற்பாங்க, அவங்களுடைய பலத்தை அவங்க காமிக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் வந்து 2019ல அந்த 22 தொகுதியோடு அது நடக்கவில்லை, தனியாகவே நாங்குநேரிக்கும் விக்கிரவாண்டிக்கும் நடந்தது. 2 முறையும் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக வந்து 40,000க்கும் மேற்பட்ட ஓட்டுல 2 தொகுதியிலும் வந்து ஜெயிச்சிருந்தது அந்த இடைத்தேர்தல்ல. சோ இந்த முறையும் ஆளும் கட்சி ஜெயிக்க போறது அப்படின்றதுல எந்த விதமான வித்தியாசமும் இருக்க போறது இல்ல. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நாங்க டஃப் கொடுக்கிறோம், அந்த திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் எங்க பக்கம் தான் வரப்போகுது அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு டஃப் கொடுக்கணும்னு அப்படின்னு நினைப்பாரு. சோ அதிமுகவை முழு பலத்தோடு இறக்கதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பண்ணுவாங்க. இங்க ஸ்பாயில் ஸ்பாட்டா இருக்க போறது வந்து பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து எந்த அளவுக்கு ஓட்டு பர்சன்ட் பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மாநில கட்சி அந்தஸ்து வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி நிக்கிறதால அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கும். வித்தின் இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்ல, ஆனாலும் அந்த கட்சி வளர்ந்துடுச்சு அப்படின்றது நல்லா எஸ்டாப்ளிஷா இருக்கிறதால இன்னும் சில 1000 ஓட்டுகளை வந்து தங்கள் பக்கம் திருப்ப முடியுமா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இந்த வாக்குகள் வந்து திமுக கிட்ட இருந்து போகுதா இல்ல அதிமுக பாமக கிட்ட இருந்து நாம் தமிழர் எடுக்கிறாங்களான்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கும்.